வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாயங்காலம் ஆயிடுச்சு, ஏதாவது காரமாக சாப்பிடும் போல இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நம்ம வீட்டில் வறுத்த இந்த பொரி ஞாபகம் வந்துச்சு. சரி கடைக்கு போடுறதுக்கு பார்சல் பண்ணி வச்சுருந்ததில் எடுத்து ஒரு பேக்கெட்டை உடச்சி இந்த ஸ்நாக்ஸை நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பொரி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பொரியில் காரம் கடலை எல்லாமே போட்டு வறுத்த ஒரு பொரி, மசாலா பொரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் இங்கே லோக்கலாக கடைகளுக்கு போடுறது வறுத்து போட்டுட்ருக்கோம். சூப்பர் மார்க்கெட்லேயும் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே, இந்த பொரி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். தேவையான ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான கேரட்டு துருவினது எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு இந்த பொரியிலே இருக்கிறதுனால நீங்கள் சேர்க்க வேண்டாம். அவ்வளவுதான். கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். நறுக்கி சின்னதாக நறுக்கினதை எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோ. முதல்ல என்ன செய்யணும்னு, பொரியை நல்லா ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு குட்டியாக நறுக்கின வெங்காயம், கேரட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் திருவி போடலாம். இல்லைன்னா இதில் வெள்ளரிக்காய் கூட குட்டி குட்டியாக வெட்டி போடலாம். இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா எனக்கு இதில் உள்ள உப்பே போதும். இந்த பொரியில் இருக்கிற உப்பே எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா இதிலையும் போட்டு நல்லா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேல் பொரி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கடைசியில் எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தக்க எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. தேவையான கீழே உள்ள நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.